ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான். குர்ஆனை பொறுத்தளவுல குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், புதுசாக சொல்லுங்கள் என்று சொல்வதை விட ஞாபகப்படுத்துங்கள் என்று தான் குர்ஆனில் நிறைய பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்துல, அதாவது குர்ஆனை நீங்கள் போய் குர்ஆன் அவர்களுக்கு ஞாபகப்படுத்து, தெரிந்த ஒரு விஷயத்தை திரும்ப சொல்ல போகிற நேரத்தில் தான் அந்த ஞாபகம் உருவாகும். புதுதாக ஒன்றை படிப்பதாக இருந்தால் அது தெரியாத ஒரு விஷயத்தை தான் புதுசாக படிக்கலாம். குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் அங்க எத்தனை லட்சம் நபிமார்கள் வர்றாங்க, எத்தனை ஆயிரம் நபிமார்கள் வர்றாங்கன்னா இல்ல, ஒரு 25 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அதிலும் பெரும் பகுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனிலே நீங்கள் அதிகமான பகுதிகளில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஏன் பார்க்கலாம் என்றால், ஒரு நபி அவர் அந்த உம்மத்தோட எப்படி நடந்து கொண்டாரோ அந்த உம்மத்தோட நடந்து கொண்ட விதத்துக்கு மிக நெருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உம்மத்தினருக்கு மூசாவுடைய உம்மத்திலிருந்து நிறைய படிப்பினை இருக்கிறதாக திரும்ப திரும்ப அந்த வரலாறை சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொன்ன பாடத்தை திரும்ப சொல்கிறான். வேற ஒரு புதிய நபி இல்லையான்னு கேட்க இயலாது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், மனிதனை படைத்தவனுக்கு தெரியும் மனுஷனுக்கு எது தேவை. எது தேவை என்றா, தெரிந்த கொஞ்சத்தை ஞாபகப்படுத்தினா போதும். புதுசாக மனுஷன் கேட்பான், ஆனால் படித்ததெல்லாம் மறந்துடுவான். படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும், அதுதான் மிக முக்கியம் என்பதனாலதான் குர்ஆன் சொல்லுது, ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள் நபியே, போய் சொல்லுங்க அவங்களுக்கு, ஃபஇன்னதிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துவது திக்ர் செய்வது மூமின்களுக்கு பயனளிக்கும். மூமினா இருந்தா பயனளிக்கும். அவர் மூமினா இல்லைன்னா அவர் திரும்ப கேட்பார், எதுக்கெல்லாம் மூசா நபியை சொல்றான், வேற ஒரு நபியை கொஞ்சம் சொல்லலாம் தானே, இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லலாம் தானேன்னு கேட்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதர்களுக்கு எதை எப்படி சொல்ல வேண்டும். அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு இபாதத்தை சொல்லித் தருகிறது, அதுதான் ஜிக்ர். இந்த இபாதத்தை பொறுத்தளவுல அதிகமான மக்களை பொறுத்தளவில் நாவால் இந்த ஜிக்ரை செய்யறாங்க. இந்த ஜிக்ர்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஜிக்ர் தான் தொழுகை. அகிமி ஸலாத்த லிக்ரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போற நேரம் ஃபிரௌன்ட்ட அல்லாஹ் சொல்றான், தொழணும், நீங்க தொழுங்க, என்ன நினைத்து பார்ப்பதற்கு தொழுங்கன்றான் அல்லாஹ். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டுறாங்க, என்னென்னமோ ஓதுறாங்க, ஓதி முடிச்சு போட்டு தொழுந்துட்டான்றாங்க. சரி, ஜும்மா முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, துஹர் முடிஞ்சு, அஸர் முடிஞ்சு, எது முடிஞ்சு, நாம் உளுந்து எழும்பிருக்கிறோம். ஓதினது நம்முடைய மனசை என்ன செய்துச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, கோடிக்கணக்கில் மாதங்கள், அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்தியாவை நோக்கி வருகிறார்கள், வெளிநாடுகளில் இருந்து ஆசிரமங்களை நோக்கி வர்றாங்க. அங்க யோகா செய்யறாங்களா, அங்க மனசு அமைதியாகுதான், அதற்காக வேண்டி அவர்கள் தேடி வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலும் அவர்கள் பணங்களை கட்டி ஏமாறுகிறார்கள். கொஞ்சம் என்னமோ அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கிறது, ஆனால் ஒரு மூமினுக்கு கிடைக்கிற அமைதி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டர் நியூஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் இன்றைக்கு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி CNN இந்த ரிப்போர்ட்டை போட்டார்கள். டாக்டர் நியூஸ்பர்க் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், அதாவது வாயால் சொல்லவில்லை, அவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து போடுறார். ஒவ்வொரு மெடிடேஷன் செய்யக்கூடியவருடைய மூளையும் எடுத்து ஆய்வு பண்ணி ஒரு தொழுகையாளியை எடுத்து வந்து வைத்து சொல்கிறார், ஆச்சரியப்படுகிறார். இந்த ரிப்போர்ட் அதாவது CNN போடுறாங்க. இப்ப இணையதளத்தில் இருக்கிறதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரிப்போர்ட்ல அந்த பிரெயினுடைய ஸ்ட்ரக்சரோடு எப்படி பிளட் சர்க்குலேஷன் நடக்குது என்பதை போட்டு ஆச்சரியப்பட்டு சொல்கிறார், வேர்ல்ட் பெஸ்ட் மெடிடேஷன், முஸ்லிம்கள் செய்யக்கூடிய மெடிடேஷன் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த வீதம் ஏற்றுக்கொள்ளப்படும்? நான் தொழுதுட்டோம்னா, இன்னைக்கு காலையில தொழுது சுபஹ் 100க்கு 100 வீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுமா? 100க்கு 50 ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாத சுபஹ்களும் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆள் ஹஜ் செஞ்சிட்டார் என்பதற்காக வேண்டி ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அர்த்தம் இல்லை. உம்ரா செஞ்சிட்டார் என்பதற்கு உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இல்லை.
நோம்பே பிடிக்கிறார். அந்த நோம்பும் சிலது கபூலாக்கப்படும், சிலது நிராகரிக்கப்படும். ஏனென்றால் அதுக்குரிய வழிமுறைகளோடு அவைகள் செய்யப்பட வேண்டும். அந்த வகையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிக்ரை பத்தி நமக்கு நிறைய சொல்லி தருகிறான். ஏன் ஜிக்ர் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு முதல்ல இறைவன் இருக்கிறான் நம்பிக்கை வேணும். அவன் நம்பினதுக்கு பிறகு அந்த நம்பிக்கை உறுதியாவதற்கு சில காரியங்கள்லாம் அதுக்கு இதா இருக்கும். அவன் சில அத்தாட்சிகளை பார்ப்பான், உறுதியாகிடும். ஆனால் அது காலப்போக்கில் அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடி குறையும். அதை திரும்ப புதுப்பிக்கணும். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அழகா கட்டின வீடு அன்றைக்கு குடி போடுற நேரம் ரொம்ப அழகா இருக்கும். அதுவே ஒரு 2 வருஷம் போன பிறகு அந்த வீடை ரிப்பேர் பண்ண வேண்டி வரும், பெயிண்ட் அடிக்க வேண்டி வரும், மறுபடி புதுப்பிக்க. இந்த கல்வை பொறுத்தளவுல இந்த கல்பு அமைதி பெற வேண்டும் என்றா ஒரு அரும் மருந்து இருப்பதாக இஸ்லாம் சொல்லுது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதில் உள்ளங்கள் அமைதி பெறும். கோடி கணக்கில் பிறந்தவர்கள் என்னப்பா எனக்கு அமைதி இல்லை என்றார். அண்மையில் ஒரு பெரும் செல்வந்தர், அவர் என்ன பண்ணுகிறார்னா பெரிய செல்வந்தர், இலங்கையில முஸ்லிம்களுக்குள்ள ஒரு பெரிய இடத்துல உள்ளவர், அவர் சந்தித்து சொல்கிறார், அதாவது என் முதுமையில என் மனசு வெறுமையாகி போகுது, எனக்கு என்ன தெரியல, எல்லாமே இருக்குது, இத்தனை கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் எனக்கு என் மகள் ஊட்டி விடுற நேரம், நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நேரம் என் மகள் எனக்கு ஊட்டி விடுறான், அப்ப கிடைச்சது ஒரு சந்தோஷம். அது எல்லா நாளும் இல்லை, ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த பிறகு இல்லை. என்னமோ ஒரு வெறுமையாக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் கல்புக்கு என்னமோ இல்லாத மாதிரி தோணுது. இங்கே உள்ள பலர்களும் பல நேரங்களில் நீங்கள் அதை அனுபவித்து பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்பு அமைதி பெறுவதற்காக வேண்டி உலகத்தில் பலர்கள் பல கோணங்களுக்கு போறார்கள், பல விஷயங்களை செய்து அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைப்பதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்றான். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க நினைச்சுதானே பார்க்கிறோம், நிறைய தொலைத்தானே செய்யறோம், எங்களுக்கு எல்லாம் அமைதி வரலண்டா. அது தொழுகையே இல்லை. தொழுகை என்பது இந்த உடலும் இந்த நாவும் இந்த கல்பும் சேர்ந்து பயணிக்கணும். அல்லாஹ்வுடைய பலர்கள் ஜிக்ர் செய்கிறார்கள், காலை ஜிக்ர் நாக்கு மட்டும் செஞ்சிருக்கும், கல்புல எந்த மாற்றமும் இல்லை. சிலர்கள் மனசால் ஜிக்ர் செய்வார்கள், நாக்கால் வெளியே வந்திருக்காது, கல்பும் நாக்கும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆனால் அதுதான் அல்லாஹ்வுடைய ஜிக்ர். அந்த ஜிக்ர் தான் நம்மளை இந்த உலகத்திலே இருந்து மனித புனிதனாக்கு. அதனால இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அருமையான ஒரு பாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகை எப்படி தந்தான் தெரியுமா? இந்த ஜிக்ரை எப்படி தந்தான் தெரியுமா? வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனால் அன்றைக்கு மாற்றமான ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை கூப்பிட்டான், யா ரசூலல்லாஹ் மேல வரட்டுமா? சாதாரண ஒரு பிரயாணம் போறதா இருந்தா நீங்க எப்படி ரெடி ஆவீங்க? பேக்கேஜ் ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இப்ப இவங்க போறது வானலோகத்துக்கு. ராத்திரி இருந்து தூரத்துல தெரிகிற ஒரு நட்சத்திரத்தை பாருங்க, ரொம்ப தொலைவுல தெரிகிற நட்சத்திரம். இந்த இடத்துக்கு இந்த உலகத்துல யாராவது போனாங்களான்னு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இல்லன்னு அர்த்தம். அவங்க அதாவது கேமரால பாக்குறாங்களே தவிர அவர்களுடைய நேரடியாக அவர்களுக்கு பயணிக்க முடியுமாண்டா இந்த வானத்தில் இன்னும் பல பகுதிகளுக்கு மனிதன் போகவே இல்லை. ஆனால் முதல் வானத்தை கடந்து 2வது வானத்தை கடந்து இப்படியே மேல போன ஒரு மனிதர் இருக்கிறாரண்டா, அது காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்க போறாங்களே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அல்லாஹ் மேல கூப்பிட்டாண்டா இல்ல. அன்றைக்கு திடீரென்று ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாங்க, அல்லாஹ் உங்களோட பேசணுமான்ட்டான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜனாதிபதி உங்களுக்கு கோலம் அடிச்சு வாங்க என்ன சந்திக்கணும்டா, அவசரமா குளிச்சு உள்ள பர்ஃபியூம்ல ஹை குவாலிட்டி எடுத்து அல்லது அதுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போவீங்களே, பெருமாள் அவசரமா மேல போறாங்க. என்ன ஆச்சரியம்டா, மேல போன ரசூலுல்லாஹ் சிதறத்துல் முன்தஹாவுல நிக்கிறாங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், இதுக்கு மேல யாருமே போனது இல்லை, எனக்கும் போக முடியாது, எனக்கும் தடை. ஆனால் அன்றைக்கு ஸ்பெஷலான ஒரு டே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா?
அவருக்கு மட்டும் வர சொல்லுங்கன்ட்டான். சுப்ஹானல்லாஹ். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஜனாதிபதிய 4 பேரோட போற நேரம் பாதுகாப்புல நிப்பாட்டி இல்ல அவர் மட்டும் 4 இடத்து தாண்டி போன போற அவரை தனியே வர சொல்லுங்கன்னுவாங்க. ஏனென்றா அது ஸ்பெஷல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களுடைய தலைவர், அவரே அந்த இடத்தில் நின்றுட்டார். யா ரசூலல்லாஹ், இது எங்க பவுண்டரி, இதுக்கு மேல் எங்களுக்கு போக முடியாது. வானவ தலைவரும் இதுக்கு முன்னாடி எந்த வானவரும் ரப்பை பார்த்தது கிடையாது. ரப்பு உள்ள பகுதிக்காக வேண்டி பெருமானார் தன்னந்தனியாக அழைக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மேல போகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்தை கேட்கிறாங்க, தன் கணவர் சொல்லுவது கேட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நிப்பாட்டி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? மேல போயிட்டீங்க நீங்க, அல்லாஹ்வை பார்த்தீங்களா? இது மிஅராஜ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அவன் ஒளிமயமானவன் ஆயிஷா, அல்லாஹ்வை நான் எப்படி பார்ப்பது? அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லை ஆயிஷா, அவனோடு பேசினேன் ஆயிஷா என்றார். அவனோடு பேசினேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன அவ்வளவு மேல கூப்பிட்டு கொடுத்தான். சாதாரணமா உங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டாருன்னா ஒரு ஆளு, அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? ரோட்டு பக்கத்துல போறேன்னா கையை கொடுத்து நல்ல சாதனை படைச்சிட்டீங்கன்னு ஊரை சேர்ந்து சொல்ல மாட்டீங்க. ஒரு பெரிய மேடை போட்டு இந்த ஊருக்கே பெருமை சேர்த்தவர், இந்த ஊரை கொண்டு போய் இன்டர்நேஷனல் கொண்டு போய் வச்சவர் என்பதனால கொட்டம்பட்டியில நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய மேடை போட்டு அவரை கௌரவிப்பீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானாருக்கு சொல்லலாம், எதை பேசணுமோ அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பலாம். இவ்வளவு காலமா அப்படித்தான் வந்துச்சு. இன்றைக்கு அது மாற்றமான ஒரு நாள். அல்லாஹ் பக்கத்துல கூப்பிட்டு அல்லாஹ் பேச ஆரம்பித்தான். ஆனால் கூப்பிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்தாங்களான்னா இல்ல. இந்த கண்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய இல்லையா, அது மறுமையில் தான் அப்படிப்பட்ட கண்ணை அல்லாஹ் தருவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர், நான் வசைத்து பேசினால் பொய் வராத பெருமானார் தன் வாழ்க்கை அதாவது அர்ப்பணித்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை ஆயிஷா, அல்லாஹ் என்னோடு பேசினான் ஆயிஷா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. எதுக்கு அல்லாஹ் அவ்வளவு மேல கூப்பிட்டான் தெரியுமா? அன்றைக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட பேசினது என்ன ரகசியமா? ஏதாவது ஒன்றா நீங்க கேட்டீங்கடா, அதுதான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதுள்ள மிக பெரும் ரகசியத்தை அல்லாஹ் பப்ளிக் படுத்த சொன்னான் ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வோட பேசணும் என்றால் அல்லாஹ் இப்ப பதில் தர வேண்டும் என்றால் அது எப்படி பேசுவது என்ற ஒரு முறை இருக்கிறது. ஒரு மாணவன் ஆசிரியரோடு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு பிள்ளை வாப்பாவோடு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ரப்போடு எப்படி பேசினால் ரப்புக்கு பிடிக்குமோ அந்த முறையை சொல்லிக் கொடுக்க அல்லாஹ் மேல கூப்பிட்டான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னாங்க, அல்லாஹ் என்ன கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் தந்தான். என்ன தந்தான் தெரியுமா? அஸ்ஸலா, தொழுகை என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரண ஒரு இபாதத் இல்ல. அல்லாஹு அக்பர் என்று கட்டினோம், அப்படி உளுந்தோம், எழும்பிட்டோம், ஸலாம் அலைக்கும், கல்புல எந்த மாற்றமும் இல்லைன்னா நீங்க தொழலன்னு அர்த்தம். அல்லாஹு அக்பர். என்னப்பா முதல் ரக்காத்துல புள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணுமே, 3 வீல் அனுப்புறதா நான் போறதா? 2வது ரக்காத்துல இன்றைக்கு எனக்கு அவன் வருவான், நான் கடைக்கு செக்க தர்றேன்னா வருவானா தருவானோ தெரியாது. இப்படி தொழுதால் இது அல்லாஹ்வை நினைப்பதல்ல. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் போகிற நேரம் பலத்த பயத்தோடு போகிறார்கள். அவர்கள் துஆ கேட்கிறார்கள், ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. யா ரப், ஃபிரௌன் அந்த கொடுங்கோலன்ட்டு போய் நிக்கணுமா யா அல்லாஹ்? அவர் கேட்ட துஆ தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஃபிரௌன்ட்ட போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதா ரொம்ப ஜுஜுபி, சின்ன விஷயம், யா அல்லாஹ் போய் சொல்லிட்டு வா. அப்படி சொல்லல. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி, என் கல்வை விரிவாக்கி விடு யா அல்லாஹ். வயஸ்ஸிர்லி அம்ரி, என் காரியம் பெரிய ஒரு காரியத்தை தந்துட்டது லேசாக்கி யா அல்லாஹ், லேசாக்கிரு. ஃபிரௌன் முன்னாடி போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது ரொம்ப கஷ்டம் யா அல்லாஹ், ரொம்ப கஷ்டம். வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் நாக்குல முடிச்சிருக்கிறியா அல்லாஹ். நான் பேசினா தடமாட்டத்தோட திக்குவாய் மாதிரி பேசுவேன். அவன் கிட்ட போய் திக்குவாயில பேசினா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. திக்குவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி பாருங்க, எல்லாரும் பார்ப்பார்களே. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, யா அல்லாஹ் இந்த முடிச்ச அவிழ்த்துறன்னு கேட்டான். இப்படி போற நேரம் தான் அல்லாஹ்
அல்லாஹ் சொன்னான், அகிமிஸ்ஸலா அகிமிஸ்ஸலாத்தில் திக்ரி. மூசா நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொன்னான், என்ன நினைக்கிறதுக்கு தொழுங்க மூசா, என்ன நினைச்சிட்டே இருங்க மூசா, என்ன நினைங்க என்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரப்பை நினைப்பது எப்படி என்று நம்மளை விட்டுட்டோம்டா நடுக்காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எங்கப்பா எப்படி நினைக்கிறது ரப்ப, எப்படி நினைக்கிறது? ரப்பு கருப்புன்னு நினைக்கிறதா, ரப்பு வெள்ளன்னு நினைக்கிறதா, எப்படி நினைக்கிறது? அந்த நினைக்கிற மெத்தடு தான் தொழுகை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பெருமானார் வானலோகத்தில் இருந்து கொண்டு வந்தார்கள். நீங்கள் பூமியில் எடுக்கிற மாணிக்கம் பல பேர் கையில இல்லாவிட்டால் கொஞ்சம் பேர் கையில இருந்தா பெருமதி மேல ஏறிடும். அந்த மாணிக்கம் எவ்வளவு பெருமதியோ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் தொழுகிற தொழுகை பெருமதி. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ரப்பு மேல கூப்பிட்டு இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிக பெரும் கிஃப்ட். இந்த கிஃப்ட் கல்வி அடைஞ்சால் என்னாகும்? அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பெருமானாருடைய தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதரும் இதே தொழுகை தான் தொழுதாங்க. இதே சூரத்துல் ஃபாத்திஹா தான், இதே குல் அஊது பிரப்பின் நாஸ் தான், இதே சூரத்துல் பக்ரா தான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இரவு நேரத்தில் பெருமானார் தொழுவார்கள். கால் பாதம் வெடித்திருந்தது. நான் ஒரு நாள் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், கால் வீங்கும் பெருமானாருக்கு நின்று அந்த இரவுல தூக்கத்தை குறைத்து விடுவார்கள். முனாகஷா முனாஜா ரப்போடு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கதமா உடைய பாதம் வெடித்திருந்தது, நின்று நின்று வெடித்திருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்ததாக சொல்கிறான். குஃபிர லஹு மா தகத்தம மின் தம். உங்களுடைய முன் செய்த பாவங்கள் பின்னாடி ஏதாவது நிகழ இருந்தால் அந்த பாவங்கள் எல்லாம் டோட்டலா மன்னிச்சதா சொல்றானே யா ரசூலல்லாஹ். இதுக்கு மேல நீங்க நின்று இரவுல தொழணுமா யா ரசூலல்லாஹ்? ஃபர்லான தொழுக தொழுதா போதும் தான் இந்த மாதிரி கேட்கிறாங்க. அப்பதான் ஆயிஷா நாயை பார்த்து சொல்றாங்க, அஃபலா அகுன அப்துன் ஷக்கூரா. ஆயிஷா, நன்றி உள்ள அடியானா நான் மாற வேண்டாமா? ஆயிஷா, அல்லாஹ் எங்க கூப்பிட்டு எடுத்து அல்லாஹ்வை நினைப்பதற்கு தந்த விதம், அப்படியே சேர்ல உட்கார்ந்து நினைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சுப்ஹானல்லாஹ்னு சொல்லலாம், அதையும் இஸ்லாம் சொல்லுது. ஆனால் உயர்வான மெத்தட் இந்த கல்பு, நாவு, உடம்பு அத்தனையும் சேர்ந்து ரப்பை நினைத்து பார்க்கக்கூடிய இடம்தான் இந்த தொழுகை. அல்லாஹ் அக்பர் என்ற அர்த்தம் என்ன? அல்லாஹ் மிகப்பெரியவன். என் வேலை சின்னதா பெயரணும், என் குடும்பம் சின்னதா பெயரணும், என்னுடைய அத்தனை காரியங்களும் அஸ்கர் சின்னதா பெயரணும். அல்லாஹ் மிகப்பெரியவன். இப்படித்தான் ஃபஜ்ர் தொழுந்தீங்களா? இப்படித்தான் இஷா தொழுந்தீங்களா? இப்படித்தான் சுபஹ் தொழுந்தீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த தொழுகை, பெருமானாருடைய தொழுகையை பற்றி ஒரு தோழர் சொல்கிறார். ஒரு நாள் நான் பள்ளியில் அப்படி கடந்து போறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பகல் நேரம், அது லுஹாவுடைய நேரம், தொழுந்துட்டு இருக்கிற நேரம் அவர் வர்ணிக்கிறார். ஒரு பானை அடுப்புல வச்சு கொதிக்க விட்டா எப்படி பானை முட்டை போடுமோ, அதாவது கொதிக்கிறேன் பட்டப்பட்டன்னு முட்டை போடுமோ, பெருமானார் வயிறுல இருந்து அந்த சத்தம் தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார். பெருமானுடைய கண் கலங்கி ஓடுது. அந்த அளவுக்கு கல்வை பதம் பார்க்கக்கூடியது தான் தொழுகை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை கெட்ட மான கேடான காரியத்தை தடுக்குமா? எத்தனையோ சலாம் கொடுத்து 50 வருஷம் தொழுகிறாரு, இன்னும் பீடிய உடல்ல, இன்னும் சிகரெட் உடல்ல. தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்திலிருந்து தடுக்குமா? தொழுது போட்டு விபச்சார விடுதிக்கு அவருக்கு போக இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் தொழுகைகள பிரச்சனையா தொழுவுறோட பிரச்சனையா? தொழுவுற ஆள்ல பிரச்சனையை தவிர இந்த தொழுகையில பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த ஜிக்ரை நாம் எப்படி செய்வது? இந்த ஜிக்ரை நாம் எப்படி செய்வது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு தந்த அருமையான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஜிக்ர். எல்லாத்தையும் நம்ம பார்க்கிற நேரம் நோன்பு பிடிக்கிறோம், பசிச்சிருக்கிறோம், தாகிச்சிருக்கிறோம். இது வெளியில தெரிகிறது. நிஜமா பசிச்சு தாகிச்சிருக்க மட்டுமா நோன்பு பிடிக்கிறோம்டா? கல்புல தக்வாவை கூட்டுவதற்கு நோன்பு பிடிக்கிறோம். அந்த தாகமும் பசியின் தக்வாவை கூட்டலண்டா, ஒவ்வொரு நிமிடமும் பசி வர்ற நேரம் இறைவனுக்கு பயந்து நான் தடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால், இதே மாதிரி பாவத்தை காண்கிற நேரம் இறைவனுக்கு பயந்து நான் தடுத்துக் கொள்கிறேன் என்று வந்தா அவர் கல்புக்கு தக்வா வந்துச்சு, நோம்புடைய நோக்கம் நிறைவேறும். இல்லையே நான் நோம்பு 30 முடிச்சிட்டேனே, 29 முடிச்சிட்டேனே, பெருநாள் கொண்டாடுறேன்டா, உன் உடம்பு பிடிச்சிச்சு நோம்பு, உன் கல்பு பிடிக்கல நோம்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் மிகவும் அற்புதமான ஒரு மெடிடேஷன் உலகத்தில் லட்சம் கோடி கொடுத்து மனிதர்கள் தேடுகிறார்களே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறதா. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற ஒரு
விதம் இருக்குது, அதான் தொழுகை. அந்த தொழுகை எப்படி தொழுவது என்பது சொல்வதற்கு குத்துபா இடம் கொடுக்காது. என்றாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அதை படித்து பார்க்கணும் என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆஃபர் கொடுக்கிறான் தொழுகையாளிகளுக்கு, ஜிக்ர் செய்பவர்களுக்கு ஒரு ஆஃபர். என்ன சொல்கிறான்? குருனி அது குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ குடும்பத்தில் தாய்மார்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு பிறகு வயது முதிர்ந்து போகிற நேரம் எப்படியெல்லாம் உன்னை வளர்த்த நினைச்சு பார்த்தேன், இன்றைக்கு நான் இருக்கிறேன் தானே உனக்கு மறந்துட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் துடித்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நினைக்க யாருமே இல்லையா? வீட்டில் ஒரு ஓரமா கொண்டு போய் உட்கார வச்சு, உங்களுக்கு வயசு போச்சு, ஆல்ட் எக்ஸ்பயர்ட், நீங்க உங்களெல்லாம் நினைச்சு பார்க்க இயலாது. எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் என்றாலும் இளமையில உள்ளவர்கள் ஒன்று சேர்றாங்க, வயது முதிர்ந்தவர்களை கொண்டு போய் ஒரு மூலையில போடுறாங்க. ஏன்னா உங்களை நினைச்சு பார்க்கவே இயலான்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு ஒரு விஷயம் சொல்கிறான், ஃபத்குரூனி அத்குருக்கும், உங்களை நான் நினைச்சு பார்க்கணுமா? என்ன நீங்க நினைச்சா உங்களை நான் நினைச்சு பார்ப்பேன். சுப்ஹானல்லாஹ், இதை விட ஒரு ஆஃபர் இருக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சாதாரணமாக இது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஜனாதிபதி போன் போட்டு எப்பா சோமா இருக்கிறீங்களான்னு கேட்ட அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த வாரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதிகளை மீற மாட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அல்லாஹ் சொல்ல, நீங்க நினைச்சு பார்த்தா உங்களை நினைப்பேன். அல்லாஹ் நினைக்கிறேன் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு இக்கட்டில நீங்க துடிச்சிட்டு நிக்கிற நேரம், ஒட்டுமொத்த உலகம் உங்களை கைவிட்ட நேரம், வல்லாஹி ரப்பை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ரப்புடைய உருவத்தை அல்ல, ரப்புடைய ஞாபகத்தை, உதவியை நீங்க பார்ப்பீங்க. ரப்பு உங்களை நினைச்சு பார்க்கிறான்னு நீங்க நினைப்பீங்க. சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் ரப்பை நினைத்து கொண்டிருந்தால் ரப்பு உங்களை கைவிட மாட்டான். இது வாக்குறுதி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த வாக்குறுதியை மிஸ் பண்ணலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் சரியாக நினைத்தவரை அல்லாஹ் நினைப்பான், சரியாக நினைத்தவரை அல்லாஹ் நினைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள், பலத்த எதிர்ப்புகள் அந்த மக்களுக்கு வந்து கொண்டிருந்தது. உலகம் அதை அதாவது நினைச்சு பார்த்தா, தபூக் போருக்கு போகிற நேரம் கடுமையான வறட்சி. எனக்கு நீங்க போரெல்லாம் படிங்க, பத்ர் யுத்தத்தை படிங்க, உஹது யுத்தத்தை படிங்க, அஹ்ஸாப் கந்தக் யுத்தத்தை படிங்க, உஹது இதுல இருந்து தபூக்ல இருந்து எல்லாத்தையும் படிங்க. எனக்கு ஒரு போரை சொல்லுங்க பாப்போம். அந்த போர் எல்லாத்தையும் நீங்க ஒரு லைன்ல எழுதி, இதுல முஸ்லிம்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, குஃபார்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும். நான் ஒவ்வொரு போரையும் சொல்ல தேவையில்லை, பதில் உங்களுக்கு தெரியும். 1000 குஃபார்கள், 300 முன்ன பின்ன யுத்தம் செய்ய தெரியாது. இவங்க ரொம்ப ட்ரைனிங் ஆயின ஒரு பெரிய படை இருக்கிறாங்க. இதுதான் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் ரமலானுடைய 17வது இரவு, இதெல்லாம் நீங்க ஒரு பக்கத்துல கீறினீங்கன்னா ரொம்ப பலகீனத்தை அல்லாஹ் கொண்டு வந்து வச்சுக்கிற ஒரு பக்கத்துல பெரும் பலகீனம். ஆயுதம் இல்ல, பள்ளியில தொழுதாள்கள், முன்சப்ல நின்றவங்க, இப்பதான் ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறதுக்கு யுத்தம் செய்ய போறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணினதே இல்லை. அதுவும் 300க்கு 320க்கு இடப்பட்ட பேர், சில ரிவாயத்து படி 313. அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் 1000 பேர் பொம்பளையில கூட்டிட்டு வந்து நடனமான விட்டு இருக்கிறான், ஒட்டகத்தை எடுத்து அறுத்து சாப்பிடுறான். அந்த அளவுக்கு எல்லாம் வந்தவங்க அதுல தோல்வி கண்டாங்க. ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களை நான் நினைப்பேன் என்கிறான். பெருமானார் எப்படி நினைச்சாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய நாள் பத்ர் களத்துல வந்து கொஞ்சம் காரமா அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், இன்றைக்கு இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால், இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாருமே மீய மாட்டார்கள். யா அல்லாஹ், நீ இவர்களை பாதுகாக்கணும். யா அல்லாஹ், வெற்றி தாயா அல்லாஹ். எவ்வளவு நேரம் கேட்டாங்க? 2 நிமிஷம், 5 நிமிஷம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் துஆவை கபூலாக்க மாட்டான். அல்லாஹ் எது காஃபில், அதாவது சும்மா கேட்கிற துஆவை, பராமுகமா கேட்கிற துஆவை, ஏதோ கேட்டு ஆமீன் ஆமீன் சொல்ற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். உன் கல்பு கேட்கணும், உன் கல்பு கெஞ்சணும், உன் கல்பு துடிக்கணும். ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, ரிஜெக்ட் என்றாங்க. ஃபர்ஸ்ட் கேப்ப, யா அல்லாஹ் உனக்கு எல்லாம் தெரிஞ்சது எல்லாத்தையும் ஏத்துக்கோ யா அல்லாஹ்னு முடிச்சீங்கன்னா துஆ ரிஜெக்ட் தான். ஏன் ரிஜெக்ட் என்றா, திரும்ப திரும்ப எஜமான் என்ற அடியான் திரும்ப திரும்ப படிவா கேட்கணும். பெருமானுடைய டைம் கேட்டா நீங்க ஷாக் ஆவீங்க. அந்த இரவு ரசூலுல்லாஹ் தூங்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
போர்க்களத்துள்ள சஹாபாக்களுக்கு தன்னுடைய உயிரை அவங்க நினைக்கவே இல்லை. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடையில போற நேரம், யா ரசூலல்லாஹ் நீங்க இங்க இருங்களே, யா ரசூலல்லாஹ், அவர் மதீனாவுடைய தலைவர், நீங்க இங்க இருங்களே, ஒரு இளைஞன், அவருக்கு அப்பொழுது 30-32 வயசு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கூடாரத்தை இடையில நிற்பாட்டி கொடுத்து, இங்க இருங்க யா ரசூலல்லாஹ், இந்த குதிரையை வச்சுக்கோங்க யா ரசூலல்லாஹ், நாங்க போய் போராடுறோம் யா ரசூலல்லாஹ், நாங்க போராடி நாங்க வெற்றி பெற்றுட்டோம்டா யா ரசூலல்லாஹ், உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போயிருவோம் யா ரசூலல்லாஹ். அப்படி இல்லை நாங்க வரல, நாங்க தோத்துட்டோம், நம்ம கொலை செய்யப்பட்டோம்டா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க குதிரை எடுத்து போயிருங்க யா ரசூலல்லாஹ் ஊருக்கு, எங்களோட வராதீங்க யா ரசூலல்லாஹ்னு துடித்து கேட்டவர் ஸஅத் பின் முஆத். பெருமானார் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? சிரித்தார். ஸஅதை பார்த்து சிரித்தார். இந்த உலகத்தில் உள்ள தலைவர்களுக்கு இப்படி ஒரு வார்த்தை கிடைச்சா சுப்ஹானல்லாஹ், ஒளிஞ்சு எங்கேயோ நின்று நான் கேமரால பார்க்கிறேன், எல்லாத்தையும் செய்கிறேன். பெருமானார் சிரித்தார்கள். பத்ர் களம் என்பது நீங்கள் போய் பார்த்தால் இன்றைக்கு ஒரு மையவாடி தான், தாப்பாடிச்சு வச்சிருக்கிறாங்க மையவாடி. பத்ர்ல ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று கொண்டார்கள். குஃபார்கள் யாருடைய ரூகை கேட்டார்களோ, யாருடைய உசிறு வேணும் என்று கேட்டார், அவர் முன்னாடி நிற்கிறார். அவர் ரப்பை நம்பியிருக்கிறார். அந்த இரவு எப்படி நடந்தார்? ரப்பு நான் இறை தூதர், அல்லாஹ்வோட நான் எப்படி கலீலுல்லாஹ், உலகத்துல 2 பேர் தான் நண்பர்கள், நானும் இப்ராஹிம் நபியும், நான் கேட்ட உடனே அல்லாஹ் தரமாட்டானா? இப்படி சொல்லவில்லை. இரவெல்லாம் அல்லாஹ்வோடு கேட்டு 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 சஜதாவுல நின்று ரசூலுல்லாஹ் கேட்டான். அடுத்த நாள் காலை ஆகிற நேரம் அப்படி கேட்ட ரசூலுல்லாஹ் இன்னும் ஓயல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியே கையை நீட்டி கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்பயும் பின்னாடி நிற்பாங்க. ஹிஜ்ரத் போற நேரம் ரசூலுல்லாஹ் பின்னாடி, அவர் மடியில ரசூலுல்லாஹ் தூங்க வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோட அணுவணுவா போனவர் முன்ன இப்படி ஒரு நண்பர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு நண்பரை கொடுத்திருந்தான். அன்றைக்கும் எப்பொழுதும் சொல்லுவாரே, நானும் என் அபூபக்கரும் உமரும், நானும் என் அபூபக்கரும் உமரும் என்று சொல்லுவாரு. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்னாடி நிற்கிறார்கள். பெருமானார் ஒரு வேட்டி மாறி ஒன்று உடுத்து மேலால ஒரு துண்டு போட்டிருக்கிறார்கள். அவருடைய கை மேல போகுது. ரப்பே இன்றைக்குள்ள யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று துடிக்கிறார் ரசூலுல்லாஹ். திரும்ப திரும்ப கேட்கிறார். அந்த துண்டு கீழே விழுகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து போடுகிறார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய கை அப்படியே மேல போகுது. மதிமயங்கி ரப்போடு ரப்பே எங்களை கைவிட்டு விடாதே யா ரப்பே, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு இவர்கள் மட்டும் தான் இருக்கிறார்கள், இவர்கள் இன்றைக்கு அழிதால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாரும் மீய மாட்டார்கள் என்றே கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரப்புக்கு கெஞ்சி கேட்கிறார்கள். திரும்ப திரும்ப துண்டு கீழே விழ அவர் பின்னாடி வந்து துண்டை போட்டு போட்டு பெருமானாரை பிடித்துக் கொள்கிறார். யா ரசூலல்லாஹ், போதும், நீங்கள் ரொம்ப கேட்டு விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ், உங்கள் ரப்பிடம் நிறைய கேட்டு விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆவை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் கேட்க பெருமானுடைய முகம் மலர ஆரம்பிச்சு சிரித்த முகத்தோடு ரசூலுல்லாஹ் எழும்பினார்கள். ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதினார்கள். ஷயஹ்தமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுரன்டாங்க ரசூலுல்லாஹ். இது குர்ஆன் ஆயத், இது மாற இயலாது. வஹியை ஓதிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்துள்ள வரி இந்த வஹி, இவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்று அந்த ஆயத்தை ஓதுறாங்க. இது பிழைச்சா இவர் நபி என்றே டவுட் ஆகிரும். இது உண்மையாகும் என்றா உலகத்தின் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு, ஏப்பா இவங்க வெத்துவாங்களான்னு கேட்ட இல்லப்பாடுவாங்க. இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் ஓர் மாதிரி, இஸ்ரேலுக்கு என்ன இல்ல, உலகத்தில் உள்ள பலமான உளவுத்துறை அமெரிக்காவுடையதா இஸ்ரேல் தான் கேட்டா, சிஐஏ மொசாடான்னு கேட்டா மொசாடா. இந்த அயன்டோம், அதாவது எங்க வீட்டுக்கு கூரை போட்டிருப்போம், உங்க வீட்டுக்கு கூரை போட்டிருக்கிறீங்க, இஸ்ரேல் வான்பரப்புக்கே கூரை போட்டுச்சு. அதான் அயன்டோம். என்ன மேலால எந்த மிசைல் வந்தாலும் அந்த மிசைல விரட்டி போய் அடிக்கும். நேரம் வாரத்தை அடிக்காது, அது எங்க போச்சோ அங்க விரட்டி போய் அடிக்கும். ஏஐ டெக்னாலஜி அப்படி செஞ்சு 2018-19 அமெரிக்கா பிச்சை கேட்டான், எங்களுக்கு தர்றீங்களா உங்க அயன்டோம் டெக்னாலஜி? ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு அது கொடுக்கப்படுகிற அளவுக்கு புதுசான டெக்னாலஜி. மெர்காவா டேங்க் ஓஷன் ஃபோன் கண்டுபிடிச்சாங்க. உலகத்துல இத மாதிரி ஒரு டேங்க கையலாது, அப்படி பீரங்கிகள் அடிக்க மாட்டாங்க.
அவ்வளவு பலம் வாய்ந்த இது. அதே மாதிரி பல ராணுவங்களை பல நாடுகள் இருந்து கொண்டு வந்தார்கள். எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு சொன்னார்கள், எங்களை பீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. உலகத்துல பலம் வாய்ந்தவர்கள் நாங்கன்றாங்க. அமெரிக்காவுடைய அதிபர் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, பிளைட்ல வந்து இறங்கி பேசுற அளவுக்கு அமெரிக்கா அதிபர் அவர் பிளைட்ல வந்து இறங்கி பேசுறார் என்று சொன்னால் எவ்வளவு பலம் வாய்ந்த நாடா இருக்கும் ஒரு பக்கம். ஆனால் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு சொன்னவர்கள், அவர்கள் நிஜமாக மூசா ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு விளங்குது. அவங்கள்ட்ட அல்லாஹ்னு காணல. முஸ்லிம்களோடு அவர்கள் நெருங்கி போவார்கள்.